சார் உங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவரை நீங்க ஒரு முறை பேசுவீங்களா? அவரை நான் பல முறை பேசியிருக்கேன், பல முறை நான் கூட்டணி இணைவது குறித்து நான் பல முறை பேசுறேன். இருந்தாலும் அவருக்கு சில தர்ம சங்கம் இருக்குது. அதனாலதான் அன்னைக்கு நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி பற்றி ஓப்பனாக நான் ஓப்பனாக பேசுவேன். அதையெல்லாம் அவர் தான் அதுக்கு ஒரு எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும், ஒரு முடிவெடுத்து வர வேண்டும் என்று நான் இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஏதோ வருத்தத்தை சொன்னால் அவரும் யோசிப்பார். அவர் இந்த நேரத்தில் ஏதோ மனதில் ஏதாவது அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வது அவர் மனது யோசிக்கல. என் மீது அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாங்கள் ரொம்ப நண்பர்கள். நான் நானே வந்துட்டேன், நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? கேட்டா நீங்க என்ன சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கினீங்க, நீங்க வெளியில வந்தா நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க எதுவும் யோசிக்கிறீங்க? உங்களை விட வயதில் சிறுவன் தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களா நீங்க ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருக்கு. அதெல்லாம் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யாரு மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். தனிமையில பேசுறப்ப நான் தர்மசங்கடம் இருக்கும். நான் அவனுக்கு சொன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதனால நான் அவர் அப்படி அவரா மனது விருப்பப்பட்டு வரணும். இப்ப டேவிட் நான் ஒன்று அழுத்தம் கொடுக்கறதுக்கும் நம்ம முடிவெடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால எங்கள் நண்பர்களாக எங்களோடு பயணித்தவர்கள் அம்மாவின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்து நாங்கள்லாம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற பிறகு எனக்கு எவ்வளவு மனவலி இருந்தது எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா 89 நான் நேற்று கூட சொன்னேன். இன்னொன்றையும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியல. புரட்சி தலைவர் மறைந்த அன்றைக்கு அம்மா அவர்களோடு ராமாபுரம் தோட்டத்திலிருந்து புரட்சி தலைவர் மெட்டனர் வேனில் அவர் பாடியை வச்சுருவாங்க. பின்னாடியே அம்மாவுடைய கட்டாசாக்காரங்க நாங்கள் வந்தோம். எங்கள் டிரைவரை சித்தார்த்தன் ஓட்டுனாரு. அம்மா முன்னாடி, நான் முன்னாடி சீட்டு, அம்மாவும் சிட்டி பின்னாடி சீட்டு. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே வந்தோம். ராஜாஜி ஹாலில் நிறுத்திட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மேலே தூக்குறப்ப அங்கே இருந்து அந்த ஆர்மியில் இருந்தவங்க அம்மா தூக்க சொன்னாங்க. அம்மா அந்த பக்கம் போய் தோல் கொடுத்தப்ப சத்யா ஸ்டுடியோவில் பத்மநாபன் ஒருத்தரப்ப அவர் கோபதாரத்தோடு அம்மாவை சத்தம் போட்டதும் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு இது வேணான்ட்டு என்னை எப்போ தம்பி நீங்கள் பிடிச்சி போவாங்க. அப்போ அந்த புரட்சி தலைவருங்கிற பெரிய மாமனிதருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கூட சொல்லுவோம் பாட தூக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு பெற்றவங்க நான் போய் மாற்றி முடிவு எடுக்க முடியுமா சொல்லுங்க? அம்மாவால் அரசியலுக்கு வந்துடுவாங்க. அம்மா கூடவே பயணிக்கிறோம். 23 வயதுலேருந்து அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு வந்தவர்கள் நாங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அம்மா ஆட்சிக்கு அம்மா அப்போ அம்மா தனிமையில் இருந்தார்கள். அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள், அவருக்கு பக்கபலமாக நின்றவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் வேலையில் வரப்போ நான் டாப்பில் உட்காந்துட்டு வருவோம் பின்னாடி. எதுக்கு இது பெருமை? இதை நான் உங்கள்கிட்ட இதை வச்சு நான் கிரெடிட்டுக்காக சொல்லலை. அப்படி அம்மா கூடவே பயணித்தவர்கள். நைட்டு படிக்கிறப்ப கால்பரை எத்தனை மணிக்கு இந்த எழுப்புன்னு எனக்கு தான் இருக்காம சொல்லுவோம். இதெல்லாம் நான் நீங்கள் ஏதோ உங்களுக்கு மைலேஜ் வாங்குறது. அதே மாதிரி அம்மா கூடவே நாங்கள் ஒன்றி வாழ்ந்தோம். என்னை வீட்டுக்கு போட்டு சொல்றது அமைதியாக தான் இருந்தேன். 2007 அமைதியாக தான் இருந்தேன். இவங்களை கூட என்னை பார்க்கறதா கூட பார்க்க மாட்டேன்னா அவங்க தான் நம்மளை அரசியல் பண்ண வேணாம் ஒதுங்கி இருந்தேன். திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் நான் வெளியில் வந்தேன். அவங்க இறந்தா நீ போகாமல் இருக்கக்கூடாது, எங்கள் சித்தி வேணும்னு கூப்பிட்டதுனால வந்தேன். அவர்களெல்லாம் சேர்ந்து என்ன துணை பூச்சி ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் சொன்னேன், 2017 ஏப்ரலுக்கு முன்பு எந்த மலையில் இருந்தாலும் அந்த மலைக்கு போயிட்டு ஐ ஹவ் ரிவர்ஸ்ட் எவரிதிங். ஏன்னா நான் அம்மா மீறி எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டா? அம்மாவுடைய பணத்தை குடியில் வச்சுக்கிட்டு நாங்கள் போக முடியுமாங்க? நினச்சி பாருங்க. அதே மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வமுக்கும் அது போன்ற என்ன சொல்றது, அம்மாவுக்கு அவர் அவரது கடமைப்பட்டவர் என்பது 21 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு செப்டம்பர் 21, 2001 இருக்கிறப்ப அவரை அம்மாவுக்கு 15 மாதம் தான் தெரியும். அவர் அன்றைக்கு எப்படி அவரை சேர்ந்திருந்தார். அதோட சீனியர்லாம் இருந்தாங்க. அப்பயே ஜெயக்குமார் இருந்தார், செங்கோட்டையன் இருந்தார், முத்துசாமி இருந்தார். பழையவர்கள் இருந்த போது கூட அம்மா அவர்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இங்கே இருந்து அப்போ மறைந்த துரைராஜ் அவர்களும் இவர்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் நீங்கள் நினைக்கிறது கம்மியெல்லாம் இல்லை, எதனாலும் யாரோடு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல் 2 முறை அம்மா அவர்கள் இருந்த போதும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சின்னம்மா அந்த ஸ்தானத்தில் இருந்தப்பே வந்தவர் அவர். அதனால அவர் எல்லாம் யோசித்து முடிவெடுப்பார். யாருடைய உள்ளழுத்தத்திற்கும்
அவருக்கு புற அழுத்தம்லாம் கிடையாது, உள் அழுத்தத்திற்கும் நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணி அவர் செவிசாய்க்காமல் அவரை வாழ வைத்த இயக்கத்திற்கு அவர் நன்றி கடன் செய்ய வேண்டிய நேரம்